யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பது பழமொழி. திரும்ப திரும்ப முயற்சி செய்தும் பலனில்லை என்றால் நாம் அடையும் மனச்சோர்வு மிக அதிகமாய் இருக்கும். பிறருடைய உதவியை நாடியும் பயனற்று போனால் மனம் தளர்ந்து நம்பிக்கை அற்று தோல்வி மனப்பான்மையில் செய்வதறியாது திகைத்து நிற்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்தித்து சோர்ந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் திரு சைமன் அவர்கள். பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசுதாமே தம்மை வெளிப்படுத்தி அவர் மீது உங்களை நம்பிக்கை கொள்ளச் செய்து அனைத்து விதமான ஆசீர்வாதங்கள் நல்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கூட உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நினைத்த ஒரு காரியம் எதிர்பார்த்த நிலையில் அல்லது எதிர்பார்த்த நாளில் நடக்க இல்லாத போது, அல்லது நாம் படுகிற வேதனை கஷ்டங்கள் நம்மை விட்டு அகலவில்லை என்ற நிலை வரும்போது நமக்குள் நாமே சோர்ந்து விடுவோம். நம்மீது நமக்கே ஒரு சந்தேகம் வந்துவிடும். என்னால் இதை செய்ய முடியாதோ என்ற ஒரு எண்ணம், சந்தேகம் எழுவது உண்டு. பிறருடைய உதவியை நாடுகிறோம். நமக்கு ஒரு நன்மை வர வேண்டும், அவர்கள் மூலமாக இந்த காரியம் நடந்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு வேறு ஒருவரை நாம் அணுகிறோம். அல்லது நமக்கு இருக்கிற இந்த கஷ்டம், நம்முடைய இந்த ஒரு தீமையான இந்த பாடு, அவரை பார்த்தால் அவர் மூலமாக சரியாகிவிடும் என்று நம்பிக்கையோடு ஒருவரை சென்று பார்க்கிறோம். ஆனால் அவர் முயற்சித்தும் நடைபெறவில்லை. இப்போது அவர் மீது கூட இவரால் இந்த காரியம் நடக்கக்கூடுமா, இவர் இதை செய்து விடுவாரா என்ற ஒரு மனநிலை, ஒரு சந்தேகம் எழக்கூடும். காலங்கள் அதிகமாகும் பொழுதும், நமக்கு தொடர்ந்து தோல்வியே நடந்து கொண்டிருக்கும் போதும், சில நேரங்களில் மக்கள் சொல்வார்கள், அந்த ஆண்டவனே நினைச்சாலும் இது நடக்குமா என்பது சந்தேகம்தான். இல்லையாக ஆண்டவரே நினைத்தால் கூட இது நடக்குமா, அவரால் இதை செய்ய முடியுமா என்ற நிலைக்கு கூட தள்ளப்படுகிற அனுபவங்கள் அநேகரது வாழ்க்கையில் இருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்ட உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சொந்தமாக எவ்வளவோ முயற்சித்தும் வேற யாரையோ ஒருவரை நம்பி அவருக்காக நீங்கள் காத்திருந்து அவரால் கூட நடக்கவில்லை என்ற அனுபவத்தில் ஆண்டவரே நினைத்தாலும் அவரால் இதை செய்ய முடியுமா என்ற ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கக்கூடும். அப்படியானால் முன் ஒரு நாளிலே உண்மையாய் நடந்த ஒரு நிகழ்வை பைபிளிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். மார்க்கு என்பவர் தம்முடைய நற்செய்தி நூலிலே ஒரு உண்மையான நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை தம்முடைய சீடர்களில் 3 பேரை தம்மோடு அழைத்து கொண்டு ஒரு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வருகிற வேளையில் ஒருவர் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல கண்ணீரோடு, மனதிலே ஒரு மிகப்பெரிய கவலையோடு சில வார்த்தைகளை சொல்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் அந்த மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பிற்பதில் சொல்கிறார், நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏதாவது உம்மால் செய்யக்கூடுமானால், உம்மால் செய்ய முடியுமானால் எங்களுக்கு செய்யும். இந்த மனிதன் நிலைமை என்னவென்று கேட்டால், இவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. இவர் சொல்லுறார் பாருங்கள், 17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது
அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. என் தகப்பனுடைய வருத்தம், தன்னுடைய ஒரே மகனுக்கு இப்படியான ஒரு பெரிய ஒரு கஷ்டம். பொதுவாக நல்ல ஒரு தகப்பனை எடுத்துக்கொண்டால் தனக்கு உடல் நலமில்லை என்பதை விட தன் பிள்ளைகளுக்கு உடல் நலம் இல்லாத போது அதிகமாக வருத்தப்படுவார்கள். தங்களுடைய உடல் நலத்தை விட தங்கள் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அதிகமான விருப்பம், அக்கறை, கவனம் செலுத்துவார்கள். அப்படி பிள்ளைகளுக்கு சுகமில்லாமல் போகும் பொழுது ஒரு தகப்பன் நிச்சயமாக வருத்தப்படுவார். இந்த மனிதனை பொறுத்த மட்டில இவரால் தன்னுடைய பிள்ளைக்கு எதையும் செய்ய முடியவில்லை. பல பேர் சொல்வார்கள், நாங்கள் போகாத இடம் இல்லை, நாங்கள் போகாத கோயில் இல்லை, நாங்கள் போகாத தர்காக்கள் இல்லை, நாங்கள் போகாத தேவாலயங்கள் இல்லை, எல்லாம் போய்விட்டும் எங்களுக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, எங்களுக்கு இந்த கஷ்டம் எங்களை விட்டு நீங்கவில்லையே என்று அநேக மக்கள் ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏறத்தாழ இந்த மனிதன் நிலைமையும் அதுதான். உம்முடைய சீடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களால் இவனுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிற்று. பக்தி மார்க்கத்தின் ஊடாக எவ்வளவோ முயற்சித்தும் இவருடைய கஷ்டம் இவனை விட்டு நீங்கவில்லை. இப்பொழுது இந்த மகனை தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பன் நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக வேதனைப்படுகிற இந்த மகனை பார்த்துதான் நீ தகப்பனார் தன்னுடைய முயற்சியாலே நடக்கவில்லை, பக்தியினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களிடத்தில் போய் பார்த்தும் நடைபெறவில்லை. தினந்தோறும் வேதனை, தன் கண்ணாலே பார்த்ததை சகித்து கொண்டிருக்க முடியவில்லை. இது அவனுடைய சிறு வயது முதலே அவனுடைய மகனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது சொல்கிறார், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. இந்த நிலையில்தான் இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், உம்மாலே ஏதாவது செய்ய முடியுமா, நீர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடுமா என்று கேட்கிறார். முதலாவது இயேசுவை சந்தித்த போது இவர் அவரை பார்த்து போதகரே என்று அழைக்கிறார். அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அந்த யூத மக்கள் போதகர் என்று அழைத்தார்கள், ரபி என்று அழைத்தார்கள். போதகர் என்பார் அவர்கள் நடுவில் ஒரு நல்ல மதிப்பு கொண்டவர்கள். அவர்களுக்கு மக்கள் மரியாதையை செலுத்துவார்கள். ஆக அந்த நிலையில இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகராக இவர் அழைத்தார். அழைத்து சொல்லுகிறார், உம்மாலே ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அவருக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை பாருங்க. 23ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு போதகர் என்று அழைத்து கேட்கிறார், என்னுடைய முயற்சியினாலே பிறருடைய உதவியினாலே எதுவும் நடக்கவில்லை, உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமா? அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பல நிலைகளிலே பார்க்கிறாங்க. சில பேர் அவர் நல்ல போதனையை கொடுத்தார், அவர் நல்ல வார்த்தைகளை, நல்ல அறிவுரைகளை, புத்திமதிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், அநேகருக்கு உதவி செய்தார், அன்பாக இருந்தார் என்று பல வகையில இயேசு கிறிஸ்துவை மக்கள் பார்க்கிறார்கள். இன்னும் சில பேர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவத்தை தோற்றுவித்தவர், அவர் கிறிஸ்தவர்களுக்கு உரியவர், கிறிஸ்தவர்களின் தெய்வம், கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் என்று சில பேர் பார்ப்பார்கள். இந்த மனிதன் அவரை எப்படியோ ஒரு போதகராக பார்த்துதான் இந்த காரியத்தை அவரிடத்திலே அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னாலே ஏதாவது முடியுமா என்பது அல்ல கேள்வி, உன்னால் நம்ப முடியுமா? நீ நம்பினால், நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். உடனடியாக அவன் சொன்ன பதிலை பாருங்கள். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன்
ஆண்டவரே. இப்போ இந்த இடத்துல ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறான். சில மக்கள் சொல்வார்கள், இயேசுவை நீங்கள் தான் தெய்வம் ஆக்கிவிட்டீர்கள். இயேசு ஒருபோதும் தன்னை ஆண்டவர் என்று சொல்லவே இல்லை. அவர் பரமபிதாவே பரமபிதாவே என்று பிதாவாகிய ஒருவரைத்தான் கடவுளாக சொன்னாரே அல்லாமல், தன்னை ஒரு இறை தூதுவராக, கடவுளின் மைந்தனாக, கடவுளுக்கு அடுத்தபடியாகத்தான் சொன்னாரே அல்லாமல், ஒருபோதும் தன்னை அவர் ஆண்டவர் என்று சொல்லவில்லை என்று அநேகர் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நல்லவர், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லுற மக்கள் தான் அந்த இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். அவர்கள் சொல்லுற காரணங்கள் ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னை ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்ளவில்லையே, நீங்கள் தான் அப்படி ஆக்கிவிட்டீர்களே, அநேக மனிதர்களை மக்களாக தெய்வங்கள் ஆக்கிவிட்டார்கள், அந்த பட்டியலிலே இவரும் ஒருவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பொய்யே சொல்லாத உண்மையுள்ளவராய் இருக்கும்போது இந்த ஆண்டவர் என்பதை அவர் எப்படி மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறார்? யோவான் என்பவர் தன்னுடைய நற்செய்தியினுள்ளே மற்றொரு நிகழ்வை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடரோடு சொன்ன அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிறார், என்னை நீங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்களே, சரிதான், நான் அவர்தான். ஆக ஆண்டவராக இருக்கும்போது இந்த ஆண்டவராலே செய்ய முடியாது என்று ஒன்றும் இருக்காது. மனிதனுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கும். ஒரு எல்லைக்கு மீறி, ஒரு அளவுக்கு மீறி மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராய் இருப்பாரானால் அவரால் எல்லாம் செய்ய முடியும். இந்த மனிதன் அவரை ஆண்டவர் என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவர் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நீ நம்புவாயானால், நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு எல்லாம் நடக்கும். உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், அது மட்டுமல்ல, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நான் நம்புகிறேன், என்னுடைய அவநம்பிக்கை, போதிய அளவிற்கு விசுவாசம் வைக்க இயலாத என்னுடைய அந்த அவிசுவாசத்தை நீக்க எனக்கு உதவி செய்யும். முன்பு சொன்னான், ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இப்பொழுது சொல்கிறான், நான் நம்புவதிலே ஏதாவது குறை இருக்குமானால், என் நம்பிக்கையிலே, நான் நம்புவதில், நான் விசுவாசிப்பதில் குறை இருக்கிறது நான் அறிகிறேன், அந்த குறையை நீக்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பாருங்கள், இந்த நம்பிக்கையை இவன் கொண்டதுனாலே இயேசு கிறிஸ்து அந்த பையனை ஆளுகை கொண்டிருந்து அவனுக்கு விதமான கொடிய துன்பத்தை கொடுத்த ஆவியை சத்தமிட்டு அனுப்புகிறார். அடுத்து பார்க்கிறோம், அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்கள், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை முதலாவது சந்தித்த போது அவனுடைய நிலை என்ன? அவரை ஆண்டவர் என்று அவன் மனதிலே நம்பி அதை அவரிடத்திலே தன் வாயினாலே சொன்ன பொழுது இப்பொழுது அவன் நிலை என்ன? அவனுடைய மகனை கைப்பிடித்து தூக்கினார். இயேசு கிறிஸ்து கைப்பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர். இந்த உலகத்திலே அநேகர் அப்படி கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு விரும்ப மாட்டார்கள். தொலைவில் இருந்து பல்வேறு உதவிகளை செய்வதற்கு முன் வருவார்கள். ஆனால் கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. செத்தவன் போல விழுந்து கிடந்த இந்த மனிதனை எழுந்து நடக்கச் செய்தவர் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், இவர் ஆண்டவர். இவராலே செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. இப்போ இந்த தகப்பனுடைய மனதில் என்ன ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், எப்படி மகிழ்ச்சியா இருந்திருப்பான். எங்களை கவனிக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை உங்களது வாழ்க்கையிலும் நீண்ட நாட்கள் காத்திருந்தும், எவ்வளவோ நீங்கள் சுயமாக முயற்சித்தும்
வேறே ஒருவரிடத்திலே போய் உதவி கேட்டு அவருடைய உதவியை நீங்கள் நாடி நீண்ட நாட்கள் காத்திருந்தும் நடக்கவில்லை. பக்தியின் மார்க்கத்திலே எவ்வளவோ நீங்கள் முயற்சித்தும் நடக்கவில்லை என்ற அனுபவத்தோடு ஆண்டவராலாவது நடக்குமா, ஆண்டவர் நினைத்தால் கூட நடக்காதே என்ற சந்தேகத்தோடு இருப்பீர்களானால் இந்த நிகழ்வை உங்களுக்காக முன்வைக்கிறோம். இந்த மனிதன் அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டதினாலே, ஆண்டவர் என்று விசுவாசத்தினாலே அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்க வேண்டும் என்றால் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், திரும்ப திரும்ப நல்லதே நினைத்து கொண்டிரு, இது நடந்துவிடும், இது கண்டிப்பா கிடைத்துவிடும், இது போய்விடும் என்று திரும்ப திரும்ப நேர்மறையாக சொல்லிக்கொண்டே நடந்துவிடும். அந்த விசுவாசம் அல்ல. மற்றொரு நிகழ்வில் ஒரு 2 சகோதரிகளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பம். இவருடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். மரித்து போன இந்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பனாக இருந்தான். அப்பொழுது அந்த சகோதரியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு பெரிய ஒரு உண்மையை சொன்னார். மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி பதில் சொல்கிறார், இதை விசுவாசிக்கிறாயா? ஒரு பெரிய உண்மையை சொல்லி கேட்கிறார், நீ இதை நம்புகிறாயா? அப்போது அந்த பெண்ணினுடைய பதிலை பாருங்கள். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே. இவர் சொன்ன ஒரு கருத்து, ஆனால் அவள் பதில் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அதான் விசுவாசம். இந்த காரியம் நடக்கும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போய்விடும், இந்த வியாதி என்னை விட்டு நீங்கிவிடும் என்ற விசுவாசம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தல், அவரை விசுவாசித்தல். அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இதுவரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதோ ஒரு மத தலைவராக, வெளிநாட்டு மக்களுடைய கடவுளாக, இல்லை ஒரு நல்லவராக, ஒரு அன்புள்ளவராக, நல்ல ஒரு போதகராக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் இந்த நிகழ்வின் வாயிலாக உங்களுடைய சிந்தைக்கு இந்த இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் மட்டுமல்ல, மக்களுக்கு நன்மை செய்த அன்பாயிருந்தவர் மட்டுமல்ல, அதற்கு மேலாய் அவர் ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவர் தேவனாய் இருந்தவர் மனிதனாக இந்த பூமியிலே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறந்தார். அவர் தேவனுடைய குமாரன். இந்த உலகத்திலே அவர் பிறந்து அவர் ஆண்டவராய் இருந்தபடியினாலே யாரெல்லாம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து மனிதனுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலையை கொடுத்து வாழுகிற கால வரைக்கும் சமாதானமாக மன நிம்மதியாய் வாழ்வதற்காக சிலுவையிலே எல்லா மக்களுடைய பாவங்களையும் தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்டு தனது உடலையும் தனது இரத்தத்தையும் அந்த சிலுவையிலே பலியாக சிந்தி மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று யார் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, இதுதான் விசுவாசம். இவர்தான் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், இவரை அல்லாமல் வேற வழி இல்லை, இவரை நம்பினால் எல்லாம் நடக்கும், இவராலே எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே இந்த வேளையிலே சற்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மையை செய்த கர்த்தராலே உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை செய்ய முடியும். அவர் கேட்கிறார், என்னாலே ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பது அல்ல கேள்வி, உன்னால் நம்ப முடியுமா? உண்மையாகவே உங்களாலே நம்ப முடியுமானால், உண்மையாகவே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவராலே உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த சுகமாகுதல், பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தல், ஒரு நன்மை கிடைத்தல் எல்லாம் தற்காலிகம். அது மட்டுமல்லாமல் நிரந்தரமான பரலோகத்திலே வாழக்கூடிய ஒரு நித்தியமான வாழ்வாகிய பேரின்பத்தையும் யாரெல்லாம் இயேசுவை கர்த்தர் நம்புகிறார்களோ அவர்களுக்கும் அவர் இலவசமாய் தருகிறார்.
ஆகவே இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். கடந்த காலத்தினுடைய தோல்விகள், உங்களுடைய கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலையாக, ஒரு நல்ல ஒரு தீர்வாக இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசித்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்று மிக முக்கியமாக பரலோகத்தினுடைய அந்த சுதந்திரத்திற்கு நீங்கள் சொந்தக்கார் ஆவதற்கு அந்த தேவனே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தட்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க, விசுவாசம் வைக்க அவர் உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட ஒரு பேறு பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு போதகராக, அன்பானவராக, அதிசயங்களை செய்கிறவராக மட்டுமல்ல, அவர் ஆண்டவராயும் இருக்கிறார். அவரை ஆண்டவர், தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் மனதிலே நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அனைத்து நன்மைகளையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலக வாழ்வில் மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வுக்கு அப்புறமாக நரக தண்டலிருந்து தப்பு வைத்து பரலோக பேரின்ப பாக்கியத்தையும் அவர் தருகிறார். இந்நாளில் இவ்வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகள், மக்கள் உம்மை ஆண்டவராய் கண்டுகொண்டு இந்த பாக்கியத்தையும் நன்மையும் அடைய நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். உண்மை நம்பிக்கை வைக்க உதவி செய்யும். அவருடைய பலவிதமான பிரச்சனைகள், மன கஷ்டங்கள், கண்ணீர், அவருடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் உம்மீது வைக்கிற நம்பிக்கையின் மூலமாய் பெரிய ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம்
ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார், அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நேயர்களே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பினதால் தன் மகனை திரும்பவும் நலமாக பெற்றுக்கொண்டதை பற்றி கேட்டீர்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆகையால் அவரால் செய்ய முடியாத காரியம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாக வந்தார். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை தாமே சுமந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தம் ஜீவனை கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று நம்பி உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு பரலோக வாழ்க்கையையும் தருவார். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடையளிக்க ஆவலாய் இருக்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வாரமும் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும் யார் இவர் நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.